ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோஸில் வந்துட்டு நம்ம கதிரும் ராஜும் வீட்டுக்கு தெரியாமல் கிரவுண்டுக்கு வந்துட்டாங்கங்க. வந்ததுக்கப்புறம் சவாலுக்கு ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ரெடி, நீங்கள் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாறி மாறி ரெடியான்னு கேட்டுக்க, ரெடி நீ போமா ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலான்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா இவங்க ஓடிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர் மூச்சு வாங்குற மாதிரி நிற்க, அதுக்கப்புறம் இவர் நடிக்கிறாராமா, இவர் சிரிச்சுக்கிட்டே ஓட, அதுக்கப்புறம் நான் பிடி உஷாவே சைடு போட்டவங்கடா உன்னை விடவனா அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இவங்க பிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. வேறு லெவல்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓடி வின் பண்ணதுக்கப்புறமா மூச்சு வாங்குறதா பார்க்கணுமே, இந்தளவுக்கு ஓடுவியா நீ அப்படின்னு சொல்லி கேட்க, என்னை பார்த்து உனக்கு பொறாமையாக இருக்குது, அதனால தான் நீ இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்ல, உன்னை பார்த்து பொறாமலாம் இல்லாமா, உனக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன். இதுக்கப்புறம் டெய்லியும் நம்ம கிரவுண்டுக்கு வரோன்னு சொல்லிட்டாங்க. என்னடா அது, நீ போலீஸ் ஆகியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜோட அம்மா வெளியில் நின்று எட்டி பார்க்குறாங்க. எதுக்கம்மா எட்டி ஜன்னலோரமாக நின்று பார்க்குற, பக்கத்தில் வந்து நின்று பார்க்கலாமேன்னு சொன்னால் மூஞ்ச திருப்பிட்டு போகிறாங்க. அந்த டைம் பார்த்து அப்படியே நம்ம ராஜுக்கு துண்டு எடுத்து கொடுக்கறது என்ன, தண்ணி பிடிச்சி கொடுக்கறது என்ன, ஆஹா நம்ம மகளை எப்படி பார்த்துக்கிறான் பாருன்னு சூரிய வம்சம் ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. டே ஓவராக பில்டப் பண்ணாதீங்கடா, உடம்புக்கு முடியாதரா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வராங்க. இன்னொரு பக்கம் யாரை காமிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா, அதாவது நம்ம பாண்டியனுங்க திடீர்னு நாட்டாமல் தீர்ப்பை மாற்றி சொல்லின்னு பழனி சொல்ல வந்தவர், மீட்டிங் எதுக்குன்னு தெரியாமல் முழுசாக சொல்லாதீங்கடா அப்படின்னு சொன்னது மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சிரித்த உடனே அப்போ முக்கியமான விஷயம் தான் சொல்கிறாங்க, பழனிக்கு பொண்ணு பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்ல, என்னது எங்களுக்கு சித்தி கிடைச்சாச்சான்னு 3 தடவை வைக்க விட்றானுங்க. ஏன்டா இப்படி அலப்பறை பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நம்ம பழனியை பார்க்கணுமே, பொண்ணை இன்றைக்கே பார்த்தா அவனுக்கு இப்போயே பார்த்து அதான் சாயந்தரம் பார்க்க போகிறோமேடா, நேரில் பார்த்துக்கலான்னு சொன்னால் எனக்கு ஃபோட்டோ வேணும், பேர் என்னடா இது திடுக்கித்தவனுக்கு திடீர் திருமணமா அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ